வணக்கம். ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அவர்களுடைய டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ல இருந்து ஒரு ஆழமான சிந்தனைய நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நன்மை தீமை பத்தி நாம இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோமோ அது அப்படியே ஒரு உழுக்க போகுது இந்த சிந்தனை. வாங்க உள்ள போலாம். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கேட்டு வளர்ந்திருப்போம். எப்பவும் நல்லதையே செய். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், எது நல்லதுன்னு முடிவு பண்றது நிஜமாவே அவ்வளவு சுலபமான விஷயமா? ஒருவேளை அது அவ்வளவு சிம்பிள் இல்லைன்னா என்ன பண்றது? இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையா? உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் தத்துவங்களும் சொல்ற ஒரு பொதுவான விஷயம் இதுதான். இது ஒரு யூனிவர்சல் மாரல் கோடு மாதிரி. இதுதான் நம்ம விவாதத்தோட ஆரம்ப புள்ளி. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியற இந்த விதியை பின்பற்ற முயற்சி செய்யும்போதுதான் ஒரு பெரிய சிக்கலே ஆரம்பிக்குது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அதாவது இது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு கோடு போட்டு பிரிக்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம்னு சொல்லுது இந்த சிந்தனை. நிஜ வாழ்க்கையில நன்மையும் தீமையும் ஒன்னோட ஒன்னும் பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைஞ்சிருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் மனசை தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா அடுத்து வரப்போற கருத்து நாம பொதுவா நம்புற பல விஷயங்களே கேள்வி கேட்க போகுது. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். இந்த வரிய நல்லா கவனிச்சு பாருங்க. நாம செய்யற எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி எவ்ளோ நல்ல எண்ணம் இருந்தாலும் சரி, அதுல கொஞ்சமாவது ஒரு சின்ன அளவாவது ஒரு தீமையோட அம்சம் கலக்காம இருக்காதுன்னு சொல்லப்படுது. அதாவது 100% பெர்ஃபெக்டான ஒரு நல்ல செயல்னு இந்த உலகத்துல ஒண்ணு கூட கிடையாது. இந்த உதாரணம் பாருங்க, அது இந்த விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. நாம உயிர் வாழறதுக்கு சாப்பிடுறோம், இது ரொம்ப அடிப்படையான நல்ல செயல்தான். ஆனா நாம சாப்பிடுற ஒவ்வொரு வேளை சாப்பாடும் ஒரு செடியையோ ஒரு பயிரையோ இல்ல ஒரு உயிரினத்தையோ அழிச்சுதான் நமக்கு கிடைக்குது. இது ஒரு தவிர்க்கவே முடியாத நிஜம் இல்லையா? இந்த கேள்வி இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே எழும். சரி, செய்யற எல்லாத்துலயும் ஒரு தப்பு இருக்குன்னா அப்போ நம்ம எந்த வேலையுமே செய்யாம சும்மா இருந்துடலாமா? இல்ல, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? என்னதான் பண்றது? அதுக்கான வழி என்னங்கிறது இந்த ஸ்லைட் தெளிவா காட்டுது. பாருங்க, தப்பே இல்லாத தீமையே கலக்காத ஒரு செயலை தேடி போறதுங்கிறது நடக்காத காரியம். அதுக்கு பதிலா நாம ஒரு புத்திசாலித்தனமான பாதையை தேர்ந்தெடுக்கணும். அதாவது நம்ம முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள்ல எதுல நன்மை அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். ஆக நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். 100% நன்மையை எதிர்பார்த்து நிக்காம நமக்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எந்த செயல் அதிகமான நன்மையையும் அதே சமயம் குறைவான தீமையும் கொடுக்குதோ அதை தெளிவா யோசிச்சு தேர்ந்தெடுக்கணும். இதுதான் பிராக்டிக்கலான வாழ்க்கைக்கான வழி. சரி, ஒரு நிமிஷம் யோசிப்போம். இது பொதுவான செயல்களுக்கு ஓகே. ஆனா நம்மளோட அன்றாட கடமைகள் பத்தி என்ன சொல்றது? நம்ம வேலை, நம்ம குடும்ப பொறுப்புகள், இதுல கூட இந்த தீமையோட நிழல் இருக்கதானே செய்யுது. அப்போ அத என்ன பண்றது? பகவத்கீதையிலேருந்து வர்ற இந்த ஒரு மேற்கோள் இந்த முழு தத்துவத்தையும் அப்படியே சுருங்கச் சொல்லிடுது. யோசிச்சு பாருங்க, நெருப்பு இருந்தா புகை இருக்கத்தான் செய்யும். புகை வருதுன்னு பயந்துட்டு நம்மால நெருக்கையே அணைச்சிட முடியாது. அதே மாதிரிதான் நம்ம கடமைகள்ல சின்ன சின்ன தீமைகள் இருக்குன்னு பயந்துட்டு நம்ம கடமைகளை செய்யாம விட்டுடக்கூடாது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். நாம செய்யற ஒவ்வொரு நல்லதுக்குள்ளயும் ஒரு சின்ன இருட்டு இருக்குங்கிற இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு இனிமே நீங்க உங்க வாழ்க்கையில முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? இது உங்க செயல்பாட்டை எப்படி மாத்தும்? இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.